ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சினிமா டிக்கெட் சேனல் வந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடின சாங்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ்பிபி, ஏசுதாஸ், சித்ரா, ஜானகி, ஸ்வர்ணலதான்னு இந்த மாதிரி இருக்கிற சில லெஜெண்டரி சிங்கர்ஸோட பாட்டை எப்போ கேட்டாலும் இதை பாடினது இவங்க தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் எத்தனையோ சிங்கர்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாலும் வெகு சிலர் மட்டுமே ஒரு யூனிக்கான குரலோட நினைச்சு நின்னாங்க. அப்படி 90, 2000 ஒரு குரல் தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணி இன்னைக்கும் ரேடியோலயோ மொபைல்லயோ எங்க கேட்டாலும் யார் பாடினதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம மனசோட இருக்க ஹரிஷ் ராகவேந்திராவோட மியூசிக்கல் ஜேர்னி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோயம்புத்தூர் பல்லடம் பகுதியை பூர்வீகமாக கொண்ட ஹரிஷ் ராகவேந்திரா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அவரோட பரம்பரையே கர்நாடிக் மியூசிஷியன்ஸா இருந்தாலும் ஹரிஷ் ராகவேந்திரா ப்ராப்பரா மியூசிக் படிக்கவே இல்லை. ஏன் அவர் காலேஜ் போகிற வரைக்கும் அவர் பாடுவாருங்கிறதே அவரோட வீட்டுல பெருசா யாருக்கும் தெரியாம தான் இருந்திருக்கு. காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பாட ஆரம்பிச்சு அவர் நல்லா பாடுறத கேட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சினிமால ட்ரை பண்ண சொல்ல அப்படி ஃபர்ஸ்ட் அவர் பாடின சிடிஸை கொடுத்து ட்ரை பண்ணது மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் கிட்ட. ஹரிஷ் ராகவேந்திராவோட குரல் ரொம்பவே பிடிச்சு போக அந்த டைம்ல வித்யாசாகர் கம்போஸ் பண்ணிட்டு இருந்த மம்முட்டி நடிச்ச அரசியல்ங்கிற தமிழ் படத்துல முதல் முறையா பாட வச்சாரு. அது வரைக்கும் எஸ்பிபி, ஏசுதாஸ்னு லெஜெண்டரி வாய்ஸஸ் மட்டுமே அதிகம் மம்முட்டி பாடல்கள்ல இருக்கும். ஆனா இந்த ஹரிஷ் ராகவேந்திரா குரல் அப்போ ஆடியன்ஸுக்கு புதுசாவும் ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே அவரோட முதல் பாட்டை பாடி பின்னணி பாடகரா ஆயிட்டாரு. இதே வருஷத்துல மறுபடியும் வித்யாசாகர் மியூசிக்ல இன்னொரு பாட்டு பாடினாரு. முதல் பாட்டு பெரிய ஹிட் ஆனாலும் இதை பாடினது ஹரிஷ் ராகவேந்திராங்கிறது மக்கள் மனசுல பதியாம போனது சோகம். திரும்பவும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்டையும் சான்ஸ் தேடி அலைஞ்சாரு. தேவா, எம் கீரவாணி மியூசிக்ல எல்லாம் அப்பப்போ சில பாடல்கள் பாடினாலும் ஹரிஷ் ராகவேந்திராவுக்கு பெரிய பிரேக் கிடைக்காமயே இருந்துச்சு. மெயின் சிங்கரா மட்டும் இல்லாம நம்ம கேட்ட நிறைய ஹிட் பாடல்கள்ல கோரஸ்ல கூட நிறைய பாடியிருக்காரு. வாலி படத்துல உன்னிகிருஷ்ணன் பாடின ஏப்ரல் மாதத்துல வரை இந்த போர்ஷன் கூட ஹரிஷ் ராகவேந்திரா பாடினதுதான். இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து பல ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா 2000வது வருஷத்துல ஹரிஷ் ராகவேந்திரா அப்படிங்கிற ஒரு சிங்கர் நம்ம எல்லார் மனசுலயும் பதிய வச்சது ஒரு பாட்டு. அந்த வருஷத்தோட மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் எவர் கிரீனா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பாட்டு. இசைஞானி இளையராஜா மியூசிக்ல பாரதியார் வரிகள்ல வந்து இந்த பாட்டுக்காக ஹரிஷ் ராகவேந்திராக்கு அந்த வருஷத்தோட பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடைச்சது. தமிழ் வரிகளை பெர்ஃபெக்ட்டா உச்சரிக்கிற வெகு சில சிங்கர்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திராவும் ஒருத்தர். அதனாலேயே பாரதி படத்துல வந்து இந்த பாட்டுக்கு இசைஞானி ஹரிஷ் ராகவேந்திராவை சூஸ் பண்ணியிருந்தாரு. போனதெல்லாம் கனவினை போல் உதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ. இதே வருஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் சவுண்ட் இன்ஜினியரா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போவே ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல தாமரை வரிகள்ல 2 ஜிங்கிள்ஸ் பண்ணியிருந்தாரு. 2001 கௌதம் மேனனும் ஹாரிஸ் ஜெயராஜும் அறிமுகமான மின்னலையில அவங்க கம்போஸ் பண்ணின முதல் பாட்டுக்கு ஹரிஷ் ராகவேந்திராவை தான் பாட வச்சாங்க. 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் இல்ல, அந்த சாங் ரிலீஸ் ஆனதுல இருந்து 25 வருஷமா ட்ரெண்டிங்ல இருக்கு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் யூனிக்காகவும் ஃபீல் பண்ண வச்சது இந்த குரல். நிலத்தில் நின்றாலும் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னை தொடர்கின்ற நிழலல்லவான்னு வாலி என்ன எமோஷன்ல எழுதினாரோ அந்த எமோஷனை டைரக்டா நம்ம ஹார்ட்ல பொத்துன்னு ஒரு பாமா கொண்டு வந்து போட்டது ஹரிஷ் ராகவேந்திராவோட அந்த கிறிஸ்டல் கிளியர் குரல். இதே பாட்டு படத்தோட ஒரு போர்ஷன்ல பிஜிஎம்மா ஸ்லோ வெர்ஷன்ல ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணிருப்பாரு. என்ன மாதிரி வேலைப்பாடு அதெல்லாம். அதையும் நம்ம தலைவன் வாய்ஸ்ல கேட்கும் போது இதயமே உருகிடும். மின்னலுக்கு முன்னாடி வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா வீட்டுக்கு அதுக்கப்புறம் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட இருந்து பெரிய ஸ்டார்ஸ்க்கு பாட வாய்ப்புகள் நிறைய வந்துச்சு. நம்ம கொண்டாட தவறின இசையமைப்பாளர்கள்ல கார்த்திக் ராஜாவும் ஒருத்தர். டும் 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 படத்துல வந்த சாங்ஸ்க்கு இவர் பண்ணின ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம் ராஜா பாடல்களுக்கு ஈக்குவலா அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். இதுலயும் சுஜாதா வாய்ஸோட ஹரிஷ் ராகவேந்திரா பாடின இந்த பாட்டு செம்ம ஹிட் ஆச்சு. ஆனா காலப்போக்குல இதை மக்கள் மறந்துட்டாங்க.
பார்த்துட்டே இந்த சாங்கு. தஞ்சை பெரிய கோவில் மாதவன் ஜோதிகா ஆன் ஸ்கிரீன்ல கார்த்திக் ராஜாவோட ஆர்கெஸ்ட்ரேஷன், நாமுத்துக்குமாரோட வரிகள், ஹரிஷ் ராகவேந்திரா சுஜாதா வாய்ஸ்னு இந்த பாட்டு வேற மாதிரி சம்பவமா இருக்கும். பரணி மியூசிக்ல பார்வை ஒன்றே போதும்ல சின்ன குயில் சித்ராவோட பாடின திருடிய இதயத்தை பாட்டுல சில போர்ஷன்ஸ் மட்டுமே ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருப்பாரு. நிறைய பேரோட ஃபேவரட்டா இந்த பாட்டு இன்னமும் இருக்கு. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு காதலாயின் காதலாயின் மூலையில இருந்து மறந்தே போச்சு. வருடைய பொண்ணுக்கு வார்த்தை தந்து விடு காதலாயின் காதலாயின் காதலா. சிரிக்கிற சிரிப்பை நிறுத்திவிடு, பார்க்கிற பார்வையை மறந்து விடு. இதே வருஷத்துல ஹாரிஸ் ஜெயராஜ் பண்ணின மஜ்னு, 12Bன்னு எல்லா படங்கள்லயும் ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருந்தாரு. முத கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனா. இன்னைக்கும் ஹாரிஸ் கான்சர்ட்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல இந்த பாட்டை கேட்க அத்தனை பேர் காத்து கிடக்குறாங்க. ஒரு லாங் டிரைவ்ல உங்களுக்கு பிடிச்சவங்களோட இந்த பாட்டை விட்டா இன்னைக்கும் இதை தாண்டி ஒரு பெட்டரான சாங் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஹரிஷ் ராகவேந்திரா இதுலயும் சில வரிகள் மட்டும் தான் பாடி இருப்பாரு, ஆனா பெரிய இம்பாக்ட கொடுத்திருப்பாரு. அடிநூறு காவியம் சொல்லி தோற்றது என்று நீ சொல்வது. அறிமுகமான அடுத்த வருஷத்திலேயே தளபதின்னு 2 பேரோட பாடல்கள்லயும் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் ஒலிச்சது. சேர்ந்து பாடி இருக்காங்க. இப்பதான் தளபதி பாட்டு இன்னைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கு. வீசி போன புயலில்னு ஹரிஷ் குரல்ல விஜய் ஸ்கிரீன்ல வரும்போதே மனசெல்லாம் லேஸ் ஆயிடும். வைரமுத்து கவிதையோட உச்சமா எழுதின இந்த வரிகளை இவ்வளவு அழகா உச்சரிக்க ஹரிஷ் ராகவேந்திராவால தான் முடியும். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி, மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளதடி. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இத்தனை பாட்டும் 2001லயே பாடிட்டாரு ஹரிஷ் ராகவேந்திரா. சன் மியூசிக் ரேடியோன்னு திரும்புற இடமெல்லாம் ஒழிச்சிட்டு இருந்தது இந்த தேன் குரல். பரணி மியூசிக்ல மறுபடியும் ஒரு ஹரிஷ் ராகவேந்திரா பாட்டு வந்துச்சு. ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த வாட்டி லெஜெண்டரி SPBயோட சேர்ந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடி இருந்தாரு. ஆமா 2 பேர் பாடுவாங்கல்ல. SPB மாதிரியே பாட்டுல சிரிச்சு கொஞ்சின்னு பல எமோஷன்ஸ் கலந்து பாடி இருப்பாரு ஹரிஷ். இவர் பாடினதுனால ஹிட் ஆச்சா இல்ல ஹிட் ஆகிற டியூன்ஸா செலக்ட் பண்ணி இவர் பாடி இருந்தாரான்னு பட்டிமன்றமே வைக்கிற அளவுக்கு அந்த டைம்ல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின எல்லா பாட்டும் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அப்படி வந்ததுதான் மணி சர்மா மியூசிக்ல யூத்ல வந்து இந்த பாட்டும். பெண்ணிலவே காணும் போதே கரைந்தாயே, நிம்மதி இல்லை ஏன் இல்லை. லவ்வே பண்ணாத பசங்க வாழ்க்கை என்னும் காட்டை எரித்து குளிர்காய்ந்தாய் கொடுமை பெண்ணே. பொதுவா ஒரு சாங்ல ஹை பிச் போகும்போது சிங்கர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி குரலே கொஞ்சம் மாறுறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஹரிஷ் ராகவேந்திரா மட்டும் ஹை பிச்ல கூட அசால்ட்டா பாடி இருப்பாரு. பாட்டே போடலனா கூட மொத்த பாட்டும் மனப்பாடமா நம்ம காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருக்கு. வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. மழையில் நான் எனக்கும் கூட முட்டை மாடி நிலவில் நான் குளிப்பேன் என்றே, எனக்கும் அந்த குளியல் மிக பிடிக்கும் என்றாய். சுகமான குரல் யார் என்றால் சுசீலா. இதே வருஷத்துல வந்து ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க படத்துல மொத்தம் 5 கம்போசர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுல அரவிந்த் சங்கர்னு ஒரு கம்போசர் பண்ணின பாட்டை ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருப்பாரு. பாட்டோட சரணம்ல அப்படியே ஸ்லோவா ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸ்ல வர்ற இடமும் தொடர்ந்து வர்ற அந்த கோரஸும் பீக்கா இருக்கும் இந்த பாட்டுல. தேடினேன் தேடினேன் பார்க்கும் இடமெங்கும் தேடினேன்,
என்னவள் என்பவள் யார், என்னவள் என்பவள் யார். அந்த யாமினி யாமினி சொல்றதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க அவர் வாய்ஸ்ல. ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இதே வருஷத்துல வந்து இன்னொரு சிறப்பான பாட்டு ஆகாய சூரியனை ஒற்றை சடையில் கட்டியவள், நின்றாடும் விண்மீனை நெற்றிச் சொட்டில் யாரோ ஆவேட்ல உட்காந்து பாடுற மாதிரி இருக்கு யார் அந்த வாய்ஸ். பெருசுன்னு அருணிக்கும் ஹரிஷ் ராகவேந்திராக்கும் ஒரு போட்டியே வைக்கலாம். அப்படி இவங்க உங்களோட ரெண்டு music பேரையும் voice சேர்த்து இந்த same பாட்டுல ஆ ஹாரிஸ் இருக்கு. பாட வச்சிருப்பாரு. கண்டதும் ஏன் நீ ஒளிகிறாய். எனக்கு சாங் பார்க்கலாம் அப்படிதான் இருக்கும். ஆகாயத்துல இருந்து பாடுற மாதிரியே இருக்கு. ரஹ்மான் ஹாரிஸ் யுவன் எல்லாரும் ஒரு ஸ்டைல்ல மியூசிக் பண்ணினாலும் இவங்க யாரு மாதிரியும் இல்லாம புது ஸ்டைல்ல எக்கச்சக்கமான ஹிட் ஆல்பம்ஸை கொடுத்தவர் தான் வித்யாசாகர். வித்யாசாகர் மியூசிக்ல வந்து நிறைய பேரோட க்ளோஸ் டு த ஹார்ட் சாங் இது. இதுல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல எந்த ப்ரீலோடும் இல்லாம ஸ்டார்டிங்லயே ஒரு அல்டிமேட் ஃபீலா இருக்கும். மின்சாரம் என் மீது பாய்கின்றதே. பாரதிக்கு அப்புறமா மறுபடியும் ராஜா இசையில சொல்ல மறந்த கதைங்கிற படத்துல பாடியிருப்பாரு. இந்த பாட்டுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதுல ஸ்ரேயா கோஷல் கூட சேர்ந்து பாடியிருப்பாரு. குண்டு மல்லி குண்டு மல்லி இது இவருதானா? அடிச்சதுங்கண்ணு திறக்குது. ஹரிஷ் ராகவேந்திரா சத்தியமா ஒரு யுவன் வயசுல கம்போல வந்து தெரியும். இன்னொரு சோல்ஃபுல் மெலடி இது. எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய். பாவிஜய் லிரிக்ஸ்ல அப்படி கவிதையா இருக்கும். இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாயின்னு மனுஷன் உருகி உருகி பாடியிருப்பாரு. இந்த உலகின் அழகெங்கும் நீதானா வழிந்தோடினாய். இதே 2003 மீண்டும் ஹரிஷ் ஹாரிஸ் கூட்டணியில இன்னொரு பாட்டு வந்துச்சு. ஏதோ 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 ஒன்று உன்னை கேட்டேன். இதுல வந்து அது இவரு ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாட்டை இவர் குரல்ல கேட்கும் போதும் நம்மள வேற ஒரு யூனிவர்ஸ்க்கே கூட்டிட்டு போகும். ராமா இவன் பாடு இந்த பெண்ணை அவர் சொல்றியா? எனக்கு அந்த கன்ஃபியூஷன் தான் இருக்கும். செல்வா யுவன் காம்போ பீக்ல இருந்த டைம் அது. இந்த காம்போல வர ஒவ்வொரு பாட்டும் செதுக்கி இருப்பாங்க. அப்படி காதல் கொண்டேன்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல வந்த இந்த பாட்டு அத்தாடி. நாமுத்துக்குமார் அவரோட இதயத்திலிருந்து டைரக்டா பேனா வழியா வழிஞ்ச வரிகளை நம்மளோட இதயத்துக்குள்ள டிரான்ஸ்போர்ட் பண்ண வச்ச குரல் இது. இவரே கவிதை மாதிரி சொல்றாரு எக்ஸ்பிளைனே. கரெக்ட் தான். அப்படிதான் நம்மளுக்கு ஆனா இது விளக்க தெரியாது. அவர் விளக்கிறாரு. தேவதையை கண்டேன் கேட்டதும் யுவன் கண்ணிகளுக்கு இதே ஆல்பம்ல இருந்து ஞாபகத்துக்கு வர இன்னொரு பேங்கரான பாட்டு. இதையும் யுவன் ஹரிஷ் ராகவேந்திராவை வச்சே பாட வச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப தோழி உந்தன் கரங்கள் தீண்டன்னு வரும்போதெல்லாம் நம்ம ஃபீலிங்ஸை டச் பண்ணிடு இவரோட குரல். கோழி முந்தன் கரங்கள் தீண்ட தேவனாகி போனேனே, வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடி பார்த்தேனே. இதே காம்போல அடுத்து வந்த 7G ரெயின்போ காலனிலையும் 2 பாட்டு இருந்துச்சு. மனமும் நீரின் குணமும் எடுத்துச் செய்தவள் நீ நீயா, தெரிந்த பக்கம் தேவதையாக தெரியா. இது குளிர்ல பாடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. தின்றாய் நினைவை தின்றாய் என்னை தின்றாய். இவங்க என்னென்ன வருதோ சொல்லிக்கிறியா நீ? எல்லா பெண்ணே வீட்டில் உனக்கு உணவில்லையா, இருவிழி உரசிட ரகசியம் பேசிட இடிமழை மின்னல் ஆரம்பம். இதெல்லாம் எப்போ கேட்டாலும் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணிடும். காணும் காலங்கள் கரைந்தோடும் எனக்கு சோக பாட்டு மாதிரியே இருக்குங்க. ஆனா விஷுவல் வேற மாதிரி இருக்கு. நாமுத்துக்குமார் யுவன் காம்போ பீக்ல இருந்த காலம் அது. நாமுத்துக்குமாரோட ஒவ்வொரு வரிகளும் கவிதையோட உச்சமா இருக்கும். அது ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல கேட்கறதே சுகம்தான். இடைவெளி குறைகிற தருணம், இரு இதயத்தில் மெல்லிய சலனம். சிங்கர் பத்தில யோசிச்சது இல்லை. அவங்க பாட்டு மட்டும் நல்லா ரசிச்சு. யுவன் ஹாரிஸ் மட்டும் இல்லாம தேனிசி தென்றல் தேவா மியூசிக்ல கூட ஹரிஷ் ராகவேந்திரா சில எக்ஸ்ட்ராடினரி மெலடிஸ் எல்லாம் பாடியிருக்காரு. இதெல்லாம் high pitch போகும். முதல் பூவே ஒரு பனித்துளி உனக்காக. அந்த டைம்ல இளைஞர்களோட ஃபேவரட்டா ஹரிஷ் ராகவேந்திரா குரல் இருந்துச்சு. ஒவ்வொரு பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்பம்ஸ் கேசட் ரிலீஸ் ஆகும் போதும் அதுல ஹரிஷ் ராகவேந்திரா பேரு ட்ராக் லிஸ்ட்ல இருக்கான்னு தேடின காலம் எல்லாம் இருக்கு. அப்படி எதிர்பார்த்து கேட்கும் போதெல்லாம் இவர் குரல்ல வந்த பாடல்கள் எதிர்பார்ப்பையும் தாண்டி காலம் கடந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இருக்க மனசை தொட்ட பாடல்களா இருக்கு. காதல் என்பது கடவுளல்லவா, அது கனவு தேசத்தின். தேவா ஸ்ரீகாந்த் தேவான்னு 2 பேருக்கும் ஒரே நேரத்துல இவர் பாடின பாடல்கள் வேற மாதிரி ஹிட். சென்னை இது மாதிரி தெரியுது. ஞாபகம் இருக்கு. சென்னை செந்தமிழ், இந்த பாட்டுல ஹரிஷ் ராகவேந்திரா சென்னை செந்தமிழ்னு சொல்றதே அவ்வளோ அழகா இருக்கும். சென்னை செந்தமிழ். ஆனா இவர் ஏதோ காதல பாடுற மாதிரி தான் இருக்கு அந்த வாய்ஸ். பட் அவ்வளவுதான் இருக்கு.
உச்சரிப்பு அவ்வளோ கிளியர். ரொம்ப சிம்பிளான வரிகள்னாலும் சரி, காம்ப்ளிகேட்டடான லைன்ஸ்னாலும் சரி, இந்த குரலுக்கு மட்டும் பட்டி தொட்டி எல்லாம் அதை கொண்டு போய் சேர்க்கிற பவர் இருக்கு. அப்படி அந்த குரல்ல வந்து தமிழ்நாட்டோட கடைக்கோடி வரைக்கும் முடிச்ச பாட்டு தான் இது. எவ்வளோ ஃபேமஸ் சாங் தெரியுங்களா அந்த டைம்ல. தமிழ் பாடகர்கள்ல தமிழ் வார்த்தைகளை கிளாரிட்டியா பக்காவா உச்சரிக்கிற சிலர்ல ஹரிஷ் ராகவேந்திராவும் ஒருத்தர். எல்லாம் பீக்ல இருந்து சாங். முன்னாடி சொன்ன மாதிரியே ஹரிஷ் ஹாரிஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அந்த பாட்டு பிளாக் பஸ்டர் தான். ஆனா அப்படி வந்து ஒரு பாட்டு அண்டர் ரேட்டடா போயிருக்கு. இது வரைக்கும் கேட்காதவங்க இனி கேளுங்க, செம்ம பாட்டு. ராஜா, யுவன், ஹாரிஸ், ஒவ்வொருத்தரோட மியூசிக்லயும் ஹரிஷ் ராகவேந்திராவை வெரைட்டியா பயன்படுத்தி இருந்தாங்க. அதே வரிசையில தலைவன் தேவாவும் ஹரிஷ் ராகவேந்திராவுக்கு ஒரு பேங்கரான சாங்க கொடுத்திருப்பாரு. பருவங்கள் ஓடி போகும், உருவங்கள் மாறி போகும், உன்மீது கொண்ட காதல் உயிரையும் தாண்டி வாழும்னு ஹரிஷ் ராகவேந்திராவையும் சின்மயையும் அப்படி பாட வச்சிருப்பாரு தேவா. அப்படி சுகமா இருக்குதா. வைத்தியம் பண்ணி பார்த்தேன். அப்ப எல்லாம் கேட்காத ஒரு வைத்தியம் இப்ப ஏட்டியா நங்கில அதுல கொடுக்க முடியுமா? நினைச்ச சாங்ஸ் உடனே கேட்கிற அக்சஸ் எல்லாம் இல்லையே. டிவி எஃப்எம்னு எப்பவாவது போட்டாதான் நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்க முடியும். அப்படி ஹரிஷ் ராகவேந்திரா பாடுன இந்த பாட்டு எல்லாம் எஃப்எம் முன்னாடி காத்து கிடந்து கேட்ட ஞாபகங்கள் 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். தேவா இப்படி ஒரு பேங்கரை கொடுக்க அதே வருஷத்துல மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திராக்கு வேற மாதிரி ஒரு சாங்க கொடுத்திருப்பாரு. ரியாக்ஷன் சூப்பர், சாங் சூப்பர், எல்லாமே சூப்பர். 90s கிட்ஸ் சொல்லி 2K கிட்ஸோட எவர் கிரீன் ஃபேவரட் சாங் இதெல்லாம். 10 மாதம் தான் தாய் வயிற்றில் ஹரிஷ் ராகவேந்திரா சரணத்துல ஸ்டார்ட் பண்ற இடத்த எத்தனை வாட்டி வேணும்னாலும் வச்சு கேட்கலாம். தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில வந்து அந்த ஹிட் சாங்கோட அதே வருஷத்துல ஸ்ரீகாந்த் தேவா ஹரிஷ் ராகவேந்திரா கூட்டணியில ஒரு சூப் சாங்கும் வந்துச்சு. என்ன பாட்டு இதெல்லாம்! கண்ணாடி பொம்மை ஒன்று தலைவன் குரல்ல ஒவ்வொரு வாட்டியும் வரும்போதெல்லாம் பட்டுன்னு நம்மளை தாக்கிடும் பாட்டு. ஒரு குட்டி ரீவைண்டுக்கு போய் சன் மியூசிக் காலத்துக்கு போனா எவ்ரி 1 ஹவருக்கு அந்த டைம்ல இந்த பாட்டு இல்லாம இருக்காது. ஆனா எத்தனை வாட்டி போட்டாலும் இதை முழுசா பார்ப்போம். அப்படி ஒரு எவர் கிரீனான சாங்க ஹரிஷ் ராகவேந்திரா சிற்பி கூட்டணியில கொடுத்தாங்க. இந்த சாங்ல ஒரு ஃப்ளூட் சவுண்ட் பீட் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதுல ஹரிஷ் ராகவேந்திராவோட வாய்ஸை கேட்கும் போதே ஒரு ஃபீல் தான். ஆல்பம் ஹிட்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. அதுலயும் திருவிளையாடல் ஆரம்பம் எல்லாம் வேற மாதிரி ஒரு ஆல்பம். அதுல ஹரிஷ் ராகவேந்திரா பாடின இந்த பாட்டு என்ன மாதிரி ஒரு சம்பவம். இப்போ கேட்டாலும் நம்மளோட மெமரிஸ் ரீகலெக்ட் பண்ண வைக்கும் இந்த பாட்டெல்லாம். தேவாவை தெரிஞ்ச நம்மள நிறைய பேருக்கு அவரோட ஃபேமிலிலேயே இருந்து வந்த அண்டர்ரேட்டட் மியூசிக் கம்போசர்ஸான சபேஷ் முரளியே தெரியாது. நிறைய ஹிட்ஸ் இவங்களும் கொடுத்திருக்காங்க. இவங்க கம்போசிங்ல பார்த்திபன் நடிச்சு வந்த அம்முவாகிய நான் படத்துல இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா ஒரு பாட்டு பாடி இருப்பாரு. ஹரிஷ் ராகவேந்திரா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த பாட்டு உங்க பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாட்டு. ஒரு ஹாரிஸ் ஆல்பம் ரிலீஸ் ஆனாலே ஹரிஷ் ராகவேந்திரா பேர் கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த காம்போல ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பாட்டு வரும்போதெல்லாம் அது கோல்டன் ஹிட்ஸா மாறிச்சு. இந்த பாட்டுல கடைசியில சில போர்ஷன்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா வாய்ஸோட பேக்ரவுண்ட்ல ஒரு வயலினும் சேர்ந்து வரும். இதெல்லாம் கேட்டு ரசிக்க கண்டிப்பா 2 காது பத்தாது. இந்த சாங் போடுவாங்க. அன்பே என் அன்பே வந்து அதே டைம்ல விஜய் ஆண்டனி ஹரிஷ் ராகவேந்திரா காம்போல இன்னொரு பேங்கரான பாட்டு வந்துச்சு.
90s கிட்ஸோட டீனேஜ் ஆந்தமா மாறிச்சு இந்த பாட்டு. டிவி ரேடியோன்னு அந்த பீரியட்ல ரூல் பண்ணுச்சு. அதுவும் தலைவன் பேஸ் வாய்ஸ் ஹை பிட்ச்லன்னு மாத்தி மாத்தி பாடுற இந்த போர்ஷன் எல்லாம் அல்டிமேட். என் காதலியா யாரடி என் கண்ணே தோழியா என் காதலியா. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூடவும் ஒர்க் பண்றதுக்கே ரொம்ப ஈஸியான ஒரு சிங்கரா இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்திரா. அதனால தானோ என்னவோ சிம்பிளான டியூன்ஸ் கூட இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. ஹாரிஸ் சாங்ஸ்ல நிறைய பேர் கவர்ந்த 2 குரல்கள்னா ஒன்னு ஹரிஷ் ராகவேந்திரா, இன்னொன்னு மகதி. இவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவரோட சாங்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த காம்போல வந்து இன்னொரு எவர்கிரீன் சாங் தான் ஹரிஷ், மகதி, வைரமுத்து, கேவி ஆனந்த், சூர்யா, தமன்னான்னு ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் ஒரு சாங்ல சேர்ந்தா அதோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். சவாலே உள்ளலாம் முடிஞ்சா பண்ணுங்க. மழைனாலே அழகுதான், அதுலயும் மழை பாடல்கள் தமிழ்ல வந்தாலே அழகோ அழகுதான். அப்படி ஒரு மழை பாடல் ஹரிஷ் ராகவேந்திரா குரல்லையும் வந்துச்சு. மழையவே ரசிக்க வச்ச ஒரு மழை பாட்டு இது. பாட்டெல்லாம் அப்படியே தனியா உட்கார்ந்து ஹெட்போன்ஸ்ல கேட்கும் போது நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். அதெல்லாம் ஒரு செம ஃபீலிங்க. புதுசா வந்த மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, பழைய மியூசிக் டைரக்டர்னாலும் சரி, இவர் குரல்ல பாட்டு வந்தாலே அது ஒரு ஃபீல் தான். அப்படி என்ன விஷயம் தான் இந்த குரல்ல இருக்கும்னு தான் தெரியல. நாமுத்துக்குமார் வரிகள்ல ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல இந்த பாட்டு கேட்கும் போதே மேகத்துல மிதக்கிற ஃபீலை நமக்கு கொடுத்துரும். சரணத்துல ஹரிஷ் ராகவேந்திரா பாடுற ஒவ்வொரு வரிகளோடையும் வர வயலின் சத்தம் பாட்டோட பீக். உலக தரத்துல ஒரு ஹாரிஸ் கம்போசிங் அண்ட் மிக்சிங்ல ஒரு டியூன் அதுல கொண்டு வந்து ஹரிஷ் ராகவேந்திரா குரலை பிளேஸ் பண்ணா எவ்வளவு வாட்டி வேணாலும் கேட்கலாம், சலிக்கவே சலிக்காது. நிஜமாவே இந்த பாட்டு இன்னமுமே சலிக்கல. வழக்கம் போல வரும்போதெல்லாம் ஹரிஷ் ராகவேந்திரா குரல் எது, ஃப்ளூட் சவுண்ட் எதுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு வேலைப்பாடு பண்ணியிருப்பாரு ஹரிஷ். ஹாரிஸோட மோஸ்ட் ஆஃப் த ஆல்பம்ஸ்ல ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஹரிஷ் ராகவேந்திராக்கு கண்டிப்பா ஒரு பாட்டாவது கொடுத்திருப்பாரு. சில டைரக்டர்ஸ் இந்த பாட்டுக்கு வேற குரலை யூஸ் பண்ணலாம்னு ஹாரிஸ் கிட்ட கேட்ட போதெல்லாம் தலைவன் மாத்தி யூஸ் பண்ணிட்டு தன்னோட மன சாந்திக்காக அதே பாட்டோட தெலுங்கு வெர்ஷன்ல ஹரிஷ் ராகவேந்திராவை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டெல்லாம் இப்போ கேட்கிறப்போ அவரையே தமிழ்லயும் பாட வச்சிருக்கலாமல்லன்னு இருக்கும். இதெல்லாம் வேற எல்லாம் பாடுறேன்னு நிறைய ஹிட்ஸ் பாடி இருந்தாரு ஹரிஷ் ராகவேந்திரா. இந்த காம்போ உடைஞ்சு செல்வா, தனுஷ், ஜிவி பிரகாஷ்னு வரும்போதும் ஹரிஷ் ராகவேந்திரா இருந்தாரு. மயக்கும் என்னடா அவர் பாடின ஒரு அருமையான பாட்டு இது. அந்த பாட்டை டெலிட் பண்ணதாலேயே இது அண்டர் ரேட்டடா போயிடுச்சு. நீர்பறவையில ஹீரோ விஷ்ணு விஷால் குடிக்க அடிமையாகி அப்போ அவரோட ரீஹாபிலேஷன் டைம்ல வர்ற பாட்டு இது. வைரமுத்து லிரிக்ஸ்ல ஹரிஷ் ராகவேந்திரா அப்படி ஃபீல் பண்ணி பாடி இருப்பாரு. ஒரு ராஜா பாட்டு ரீமிக்ஸ் ஆகி வந்தப்போ அப்போ எந்த அளவுக்கு ஹிட்டோ அதே மாதிரி இந்த டைம்லயும் ஹிட் ஆச்சு. அதுக்கு காரணம் அதுல வந்து நம்ம தலைவனோட குரல். போட்டு ராஜாக்கு நன்றி சொல்றதா இல்ல ரீமிக்ஸ் பண்ணி அதுல ஹரிஷ் ராகவேந்திராவை யூஸ் பண்ண தமனுக்கு நன்றி சொல்றதா? இப்படி எவர்கிரீன் ஹிட்ஸை கொடுத்து பீக்ல இருந்த ஹரிஷ் ராகவேந்திரா பீக்ல இருக்கும் போதே ஃபாரின்ல போய் செட்டில் ஆக அதுக்கப்புறம் அவரோட சாங்ஸ் இங்க இல்லாமயே போயிடுச்சு. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் வந்து கான்சர்ட்ஸ்ல எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷனை திரும்பி பார்த்து அவரோட குரலை கேட்கவே பிளிஸ்ஸா இருக்கு. திரும்பவும் இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸும் மனசை வச்சு இவருக்கு சாங்ஸை கொடுத்தா இந்த குரலை மறுபடியும் நம்ம கேட்கலாம். இந்த மழை வந்து சென்னையில் பெஞ்சிடக்கூடாது. நிறைய பேர் வந்து ராஜா சார் சாங்ஸ் எல்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸில் இந்த பாட்டையும் வந்து போட்டிருந்தாங்க.
தாயை போல தாளாட்டும் காதலே இரவிலே பேய் போல தலை காட்டும் காதலே. எங்கேயோ தலைவர் நம்மளை கூட்டின்னு போறானேன்னு. இதான் எதிர்பார்த்தது. அவன் கடைசி வரைக்கும் தூக்க மாட்டான். எப்பவுமே இந்த சிங்கர்ஸ்லாம் இப்போ பாடுறப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவர் தானே இந்த பாடினது, நம்ம வேற ஆள் நினச்சிட்டோமே அப்படின்னு இருக்கும். இதில் ஆள்லாம் ஞாபகம் இருக்குது, பட் பாட்டியே மறந்துட்டோம். அதுதான் இங்கே பிரச்சனை. இல்லை பல நம்ம சின்ன வயசில் வைப் பண்ணதெல்லாம் எல்லாம் முணுமுணுத்தது தான். இந்த சாங்கில் ஏன்டா மறந்தோன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்போ. எப்படி இதை மறந்தேன், எப்படி இதை என் மெமரி விட்டு போச்சு சத்தியமாக தெரில. இல்லை இப்போ ரீகலெக்ட் பண்ணுறப்போ எவ்வளோ மெமரி இது, எவ்வளோ அழகாக இருந்துச்சு, இதெல்லாம் எப்படா மிஸ் பண்ணன்றது கோவம் தான் வருது எனக்கு. என்னடா மைண்ட் இது வானகட்ட மைண்டுன்ற மாதிரி. இல்லை நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் அந்த சாங்ஸ் ஓடும், ஹீரோ ஆடுவாங்க, மியூசிக் போயிட்டுருக்கோம், எக்ஸ்பிரஷன் டான்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். ஆனால் நான் மட்டும் தனியாக அந்த குரல் அதிகமாக ரசிப்பேன். அந்த குரலோட இனிமை, அந்த குரல் தர எமோஷன்ஸ், அந்த ராகம் எப்படி அவங்க அந்த போயிட்டுருக்குன்றது அந்த குரல் நான் அதிகமாக அட்மையர் பண்ணி தான் நான் கேட்டிருக்கிறேன் மோஸ்ட்லி. ஆனால் அந்த சிங்கர்ஸ் யார் என்னன்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்படி ரசித்து பார்த்த குரல் தான் நிறைய இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போது நான் பார்க்கும்போது எப்படி நினச்சேன்னா ஹீரோஸே பாடுறாங்க, ஏன்னா அவ்வளோ சிங்காக இருக்கும், அவங்க குரல் மாதிரியே இருக்கும், அவ்வளோ சூட்டபிள் ஆகும், ஓனாக பாடுறாங்கன்னு நினச்சி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது சிங்கர்ஸ் தான் இதெல்லாம் பாடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பொருந்தி, ஏன்னா இப்போ ஒரு ஆக்டர் நடிக்கிறாங்க எமோஷன்ஸோடு கலந்து நிறைய வேரியேஷன்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஒரு சிங்கர் வந்து அவ்வளோ எமோஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு ஹாப்பின்னா அந்த ஹாப்பி மாதிரியே பாடுறது, சோகம்னா அந்த சோகத்தை அள்ளி தெளித்து நமக்கும் அழுக வர வச்சிடுறாங்க. அந்த சேடை அவ்வளோ அழகாக அந்த குரலில் காட்டுறாங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நமக்கும் அது நல்லா போய் இறங்கி நம்மளும் அந்த உலகத்துக்கே போயிடுறோம். ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட வாய்ஸ் அவ்வளோ மேஜிக் மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் இவர் வாய்ஸில் நோட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, இவர் அந்த பேர் உச்சரிக்கிறாரு பாருங்க, அது இனிமேல் டிஃப்ரெண்ட்டாக தெரியும், யூனிக்காக தெரியும் எனக்கு. அது இப்போ கூட நீங்கள் வேணா இவர் பேர் உச்சரிக்கிற இதெல்லாம் பாருங்கள், அந்த பேருக்கே அளவு கூட்டின மாதிரி இருக்கும் அவர் வாய்ஸில் கேட்குறப்போ. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, யாரோ வந்து நம்ம ஃப்ரெண்டோ நல்லா பாட தெரிஞ்சது பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பாடுறான்னா எப்படி கேட்போம், பக்கத்தில் உட்காந்து காதில் பாடினா எப்படி இருக்குமோ அந்த வாய்ஸ் வந்து அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஆனால் அந்த வைப்பை கொண்டு வந்துடுது, அந்த ஃபீல் வந்து அந்த அந்த ஒரு சவுண்டு இருக்குது, ஆனால் சவுண்டு இல்லை. அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மாதிரி யூனிக்காக இருக்குது. அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட தெரியல. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இறக வச்சு இந்த வருடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த லவ் சாங்ஸ்க்குலாம் அவர் வாய்ஸ் வந்து அவ்வளோ மெல்ட்டாக இருக்குது. நமக்குள்ள அப்படி அது ஃபீல் ஆகுது, செம்மையாக இருந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாதனால தான் இதை பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு வரமாட்டேங்குது. அதுக்கெல்லாம் நம்ம சினிமா டிக்கெட் வந்து இங்கே ஹெல்ப் பண்ணுறாரு, இது நான் அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு. அழகாக நம்ம மனசில் இருக்கிறத அவர் சொல்கிறாருங்க. இப்போ வடிவில் வச்சு இது வச்சு சொன்னாலும் அதுதான் உண்மை. அது நம்மளுக்கு வாயாலே இப்போ இது வந்து சொல்லி இவர் இப்போ சாங் எப்படி இருக்கு, ஒரு பாடுறது எப்படி இருக்குன்னா எனக்கு சொல்ல அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க, அவ்வளோதான் வரும். பட் இது எப்படா சொல்கிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறது எப்படா சொல்கிறதுன்றப்போ இவர் அழகாக அது புரிய வச்சு. அதில் சினிமா டிக்கெட் நடுவில் ஒரு வார்த்தை சொன்னார், அதுவும் சொன்னாரே, அது வாயத்துக்கு என் காலில் அதுவுமே அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல வந்து அது அப்படியே வந்து பொத்துன்னு விழுற மாதிரி இருக்கும்னு ஏதோ ஒன்று சொன்னாரு. அதெல்லாம் அழகா இருந்துச்சு, அது கேட்கும் போதே சூப்பரா இருந்துச்சு. நம்ம மியூசிக்ல இருந்து ஒரு வாய்ஸ் பிரிச்சு எடுக்க வேண்டியது கஷ்டமா, அப்படி போய் மிக்ஸ் ஆகுது. அது எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல, அவர் எவ்வளோ மென்மையாக எடுத்துட்டு போறாரு அந்த வாய்ஸ். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரெயினே ஃபீல் ஆகல. இப்போ நம்ம அனிருத் யாராவது கத்துறாருன்னு தெரியும், கத்தி பாடுறாங்க, அந்த ஸ்ட்ரெயின் எடுத்து பாடுறாங்கன்ற ஃபீல் ஆகும்ல. இவர் கத்துறாரு, ஹை பிச்சு தான் எடுக்கிறாரு, ஆனால் அது அப்படி தெரியல. அந்த குரல்ல அவ்வளோ ஒரு சாஃப்ட் இருக்கு, என்னதான் ஹை பிச்சு பாடினாலும் அப்படி இருக்கு. சொல்ற மாதிரி இந்த எல்லா சாங்ஸ் தாங்க சன் மியூசிக்ல ரெகுலராக வரும். நான் எப்போ காலைல ஆன் பண்ணாலும் இதில் ஏதாவது ஒரு சாங் வந்துட்டே இருக்கும். அதில் ஒரு சாங்ஸ் வந்துச்சு, இந்த மலையில் நடந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் யோசிப்பேன், இது ஏன் இந்த பாட்டு வந்து டெய்லி போடுறாங்க, ஏன் இது ஃபேமஸ் ஆச்சு? ஏன்னா நமக்கு அந்த வயசுல என்னன்னு தெரியும், என்னடா நடந்துக்கிட்டே இருக்காங்க அப்படி தானே ஃபீல் ஆகும். பட் அது டெய்லி ஓடுது சாங். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே புது ஆளுங்க தான், புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வச்சு அது பண்ணது. அந்த படம் வந்து இப்படி தான் இருக்காது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற ஆக்டிங்லாம் அதெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த சாங்குக்காகவே அந்த படம் பார்த்தோம்.
இவ்வளோ அழகா இருக்கு, அப்படி என்னடா இருக்கு இந்த கதைக்குள்ளன்ட்டு போய் பார்த்தது தான். ஸோ இந்த சாங் தான் இந்த படத்தையே என்னை பார்க்க வச்சு. நம்ம அடிக்கடிக்கு வந்து இந்த வார்த்தையை சொல்லி இப்போ ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குதுன்னு, அதில் இதுவும் மிஸ் பண்ணினுங்கிறோம், அவ்வளோதான். ஓகே, எங்களை வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.